காதல் பிரச்சனையில் வெளிநாட்டில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தஞ்சை மாவட்டத்திற்கு இடமாற்றம். குவைத்திலிருந்து சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸில் கொண்டுவரப்பட்ட நிலையில் பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் பட்டவர்த்தி கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் குவைத் நாட்டில் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். திருப்பங்கூர் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணை 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் சங்கீதா வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளரை காதலிப்பதாக கூறி சரத்குமாரின் காதலை நிராகரித்ததால் குவைத்தில் தூக்குமாட்டி சரத்குமார் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். காவல் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தஞ்சை சரக டிஐஜி ஜியா-உல் ஹக் உத்தரவின் பேரில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தஞ்சை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 10 வருடங்களாக காதலித்து வந்த பெண்ணிற்கு சரத்குமார் அனுப்பி வைத்த 15 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்துடன் சேர்த்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். நம்பிக்கை மோசடி செய்த சங்கீதா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இந்த பிரச்சனையில் எஸ்ஐ சூரியமூர்த்தி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் குவைத் நாட்டில் இருந்து சரத்குமார் உடல் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது. பட்டவர்த்தி கடைவீதியில் ஆம்புலன்ஸை வழிமறித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சரத்குமார் உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்பிக்கை மோசடி செய்த காதலி சங்கீதா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். சங்கீதா சரத்குமாரிடமிருந்து பெற்ற பணம் நகைகளை பெற்று இழப்பீடு தொகையோடு சேர்த்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தஞ்சை சரக டிஐஜி ஜியா-உல் ஹக் உத்தரவின் பேரில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.